Hello friends, welcome to my desktop. இன்னைக்கு எக்ஸல்ல நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்சை பத்தி பார்க்க போறோம். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் என்ன வேலை பார்க்கணும்? லுக்அப் வேல்யூ. vlookup-க்கும் hlookup-க்கும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்சை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் பார்க்கணும்? பிகாஸ் இப்போ vlookup-லயும் hlookup-லயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்க்கும் vlookup-க்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் vlookup-ல பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற லுக்கப் வேல்யூ எங்கே இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கணும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் வந்து EISBN நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் காலமாக வந்து சூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு vlookup ஃபார்முலா யூஸ் ஆகும். சப்போஸ் நான் லுக்கப் வேல்யூ இங்கேருந்து எடுக்கிறேன், ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இது ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்க்கும் hlookup-க்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இதில் நம்ம பார்க்குறப்போ சேம் vlookup-ல பார்த்த மாதிரியே தான். அதில் எப்படி ஃபர்ஸ்ட் காலமோ நம்ம hlookup-ல ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்கணும் நம்மளோட லுக்கப் வேல்யூ. நம்ம ஆல்ரெடி மேட்ச் ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இண்டெக்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு மேப் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இண்டெக்ஸ்ன்றது ஒரு மேப்பு. அந்த மேப்பில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. நம்ம அந்த மேப்பில் வந்து பாயிண்ட்டை ஃபில்டர் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இண்டெக்ஸில் இப்போ ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோன்னா இதுதான் அந்த மேப்பை கன்சிடர் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேருந்து தான் பண்ணணுமா, நடுவுலேருந்து பண்ணக்கூடாதா? எஸ், பண்ணலாம். நீங்கள் இப்போ நடுவுலேருந்து இப்படி பண்ணீங்கன்னா இப்போ இங்கே செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் 1,1 வந்து நமக்கு ரெஃபர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸோட ஃபங்க்ஷன். நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அது நம்ம மேப் ஏரியாவாக மாறிடும். ஸோ மேப்னா நமக்கு ஜென்ரலாக என்ன இருக்கணும்? லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ் இருக்கணும். இங்கே நமக்கு லேட்டிடியூட்ன்றது நம்மளோட ரோஸ். இங்கே நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம லேட்டிடியூட்ஸ், அதாவது ரோஸ், ரோ நம்பர்னு சொல்லுவோம். இதே லாங்கிடியூட்ஸ்னு பார்க்குறப்போ நம்மளோட காலம் நம்பர்ஸ். ஓகேங்களா? ABC இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம காலம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம லுக்கப் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து இண்டெக்ஸையும் அது கூட வந்து நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக, ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே EISBN நம்பரில் எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து மேலே டைட்டில்ஸ் கொடுத்துருக்குறேன், ஹெட்டர்ஸ் எனக்கு நான் வேணுன்ற மாதிரி. இப்போ நான் டைட்டிலுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார்முலா ஃபஸ்ட்டு எப்பவும் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? ஈக்குவல் டு போட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துருங்க. இண்டெக்ஸ் INDX கொடுத்துட்டு இப்போ பாருங்க நமக்கு அது அரே கேட்குது. இண்டெக்ஸ்லேயே 2 இருக்குது. ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஏரியா நம்பர் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரே இதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அரேன்றது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேப், நம்ம செலக்ட் பண்ணுற ஏரியா. ஸோ இந்த நம்பர்ஸு அதுக்கப்புறமா நமக்கு இங்கே ஃபைண்ட் பண்ண வேண்டிய டேட்டாஸ்லாம் எங்கே இருக்குமோ அதை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே சீரியல் நம்பர், டைட்டில், ஆத்தர், ப்ரைஸ், பேஜஸ் இதெல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அப்போ நான் இதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிடுச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் நான் செல் ரெஃபரன்சிங் பண்ணுறேன், அதாவது இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். F4 கொடுத்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் ஃபார்முலா பாரில் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் கமா கொடுத்துட்றேன். இப்போ ஷீட் 2 வரேன். இப்போ நமக்கு வந்து ரோ நம்பர் வேணும். ஸோ ரோ நம்பருக்கு நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேட்ச் ரோன்றது நம்ம எதை ஃபைண்ட் பண்ணுறோம்? லேட்டிடியூட். இப்போ மேட்ச் ஃபங்க்ஷனில் லுக்கப் வேல்யூ நம்ம லேட்டிடியூடாக இப்போ எதை யூஸ் பண்ணுறோம்? EISBN நம்பர். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் செல் ரெஃபரன்சிங் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே என்ன ஆகணும்? B காலம் ஃபிக்ஸ்டாக இருக்கணும், அதை விட்டு எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது. ஆனால் ரோஸ் மூவ் ஆகலாம். ஸோ இங்கே F4 கொடுத்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன், B மட்டும் வர மாதிரி. மறுபடியும் F4 தரேன், மறுபடியும் F4 தரேன். ஓகே, இப்போ எனக்கு காலம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கமா கொடுத்துட்டு இதோட ஏரியா லுக்கப் அரே எங்கே இருக்கு? ஸோ இது நம்ம பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணோம். நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் எங்கேருந்து செலக்ட் பண்ணோமோ ஸ்க்ரால் பண்ணிட்டு நான் மேலே போகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம இங்கேருந்து தான் செலக்ட் பண்ணோம். சப்போஸ் இங்கேருந்து செலக்ட் பண்ணியிருந்தா நம்ம மேட்சும் வந்து இந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ண, இங்கே 1லேருந்து செலக்ட் பண்ணனால நம்ம அதுக்கு நேராக இங்கே வரோம். இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணோம், இங்கே மேலே இருக்கக்கூடாது. அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம மேப் ஏரியா, அதாவது இண்டெக்ஸில் அரே நம்ம எதை செலக்ட் பண்ணோமோ அதே தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நமக்கு கரெக்டான நம்பர் கிடைக்கும். இப்போ இங்கே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்
டவுன் ஏரோ கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் போயிடுச்சு. அரே எப்பவும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ நான் அதை இங்கே F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மேட்ச் டைப் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ரிப்பீட் ஆக போகிறதில்ல. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் 0 கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம காலம் நம்பர், அதாவது நம்மளோட லாங்கிடியூட். இப்போ இந்த பக்கம் வரேன், இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மேட்ச், இதுக்கும் நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லுக்கப் வேல்யூ எதை பார்க்குறோம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஹெட்டிங், இதெல்லாம் நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிடணும். இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு ரோ ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அதாவது இங்கே 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஆனால் ஏபிசி இதெல்லாம் வந்து மூவ் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே செல் ரெஃபரன்சிங் கொடுக்கணும். F4 கொடுக்குறேன், மறுபடியும் F4 தரேன். ஓகே, இப்போ எனக்கு ரோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, காலம்ஸ் வந்து மூவபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கமா கொடுத்து நெக்ஸ்ட் லுக்கப் அரே, இது நமக்கு எங்கேருந்து கிடைக்கும். ஸோ ஷீட் 1க்கு போகிறேன், நம்ம டேட்டா இருக்கிறது ஸ்க்ரால் பண்ணிட்டு மேலே போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இதை ஃபுல்லாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நம்ம லுக்கப் அரேவை ஃபிக்ஸ் பண்ணிடணும். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கமா கொடுத்து மேட்ச் டைப் நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ நான் 0 கொடுத்துட்றேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் இண்டெக்ஸ் ஃபார்முலா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ட்ரு தரேன். இப்போ பாருங்கள், எனக்கு அதுக்கான சொல்யூஷன் இங்கே வந்துருச்சு. ஸோ நான் ஏன் செல் ரெஃபரன்சிங்கை பற்றி நான் அப்படி சொன்னேன்னா, ஏன்னா இப்போ நான் ட்ராக் பண்ண போகிறேன். நான் ட்ராக் பண்ணுறப்போ எனக்கு இங்கே ஆத்தர் அதுக்குமா ப்ரைஸ் பேஜஸ் கரெக்டாக வரணும். ஸோ அதனால தான் நான் வந்து செல் ரெஃபரன்சிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ சீரியல் நம்பர் வேணும்னா இதை காப்பி பண்ணிட்டு இங்கே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் அது ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அது கரெக்டாக தான் செல் ரெஃபரன்சிங் கொடுத்துருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பாருங்கள், சீரியல் நம்பர் 2ல் இருக்குது. ஸோ அது ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா கடைசி நம்பர் பாருங்கள் 878, அது வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே செகண்டு, ஓகே, ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்குது, 878. ஓகே, நமக்கு வந்து கரெக்டாக லுக்கப் வேல்யூ எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ இதை ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த ஒன்ஸ் இந்த கார்னரில் பிடிச்சி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அப்படிலாம் நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணலாம், உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீரியல் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலா ஒன்ஸ் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்கள், ஜென்ரலாக காமிக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம மேப் ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதில் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ். இப்போ இந்த லேட்டிடியூட் வேல்யூ பாருங்கள். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் F9 தரேன். F9 கொடுத்தனா எனக்கு இங்கே பாருங்கள் 2ன்னு வருது. அதாவது அதோட ரிசல்ட் நமக்கு 2ன்னு வருது. ஸோ அது செகண்ட் ரோ அப்படின்னு போயிடுச்சு. ஓகேங்களா, நான் செலக்ட் பண்ண மேப் ஏரியாவில் செகண்ட் ரோ, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு மறுபடியும் F9 தரேன். இப்போ பாருங்கள், இதுலேயும் செகண்ட்னு காமிடு 2,2, அதாவது நமக்கு டைட்டில் தான் வேணுன்றதுக்காக. இப்போ சப்போஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஆத்தர் இருக்கா, இதை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இப்படி பேஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு மறுபடியும் ஆத்தர்ஸ்ன்னு மாறிடும். ஏன்னா இந்த ஆத்தருன்றது இங்கே நமக்கு தேர்டில் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலாவில் போய் பார்த்தோன்னா நமக்கு அதை மேட்ச் பண்ணுது. நமக்கு அதை மேட்ச் பண்ணுறனால இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் தரேன். இப்போ 2ன்னு இருக்காது, நம்ம ஆத்தர்னு கொடுத்தனால நமக்கு F9 தரேன். இப்போ பாருங்கள் 3ன்னு காமிக்குது. ஏன்னா ஆத்தர் வந்து தேர்ட் காலமில் இருக்குது. நம்ம காலம் நம்பர் போய் நாமளே போடணும் அவசியம் இல்லை, நம்ம டைட்டில் டைப் பண்ணவே போதும். ஆனால் டைட்டில் டைப் பண்ணுறப்போ நம்ம ஹெட்டர்ஸ் டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போது சேம் அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அதான் பெனிஃபிட்டு. நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால், இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துருக்கோம் மேட்ச்சில். ஸோ நமக்கு வராது. இப்போ பாருங்கள், ஆத்தருக்கு பதிலாக ஆத்தர்ஸ்ன்னு தரேன். இப்போ பாருங்கள், நமக்கு எரர் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி ஒன்று அங்கே இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தரணும். நான் Ctrl+Z கொடுத்து மறுபடியும் டைட்டிலுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுலாம் பெனிஃபிட்னா, இப்போ பாருங்கள் நிறைய சீரியஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம லுக்கப் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. லுக்கப் வேல்யூ வந்து நம்ம வேறு மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ vlookup அண்ட் hlookup இருக்கிற நிறைய டிஸ்அட்வான்டேஜஸை இதை ஓவர் கம் பண்ணி வரதுக்காக நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிகல் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே ப்ளீஸ் என்டர் ESBI நம்பர்னு இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்டர் த வேலிட் ESBI நம்பர்னு இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், நான் ESBI நம்பர் எடுக்கிறேன், இதை காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்படி பேஸ்ட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஜென்ரல் அனிமல் சர்ஜரி. ஸோ
அதுக்கான எல்லாமே வந்து லுக்கப் வேல்யூ எடுத்துருச்சு. நான் இங்கே லுக்கப் வேல்யூ தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். சப்போஸ் இல்லாத ஒரு நம்பர் அந்த மாதிரி டைப் பண்ணால் நமக்கு இங்கே பாருங்கள் ப்ளீஸ் என்டர் வேலிட் ஏஎஸ்பிஎன் நம்பர்னு காமிச்சிரும். சப்போஸ் லிஸ்ட்டில் அந்த நம்பர் இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி காமிச்சிடும். இந்த மாதிரி எப்படி கொண்டு வரதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் மூலமாக. இந்த மாதிரி டேபிள்லாம் கிரியேட் பண்ணி பார்டர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் மறுபடியும் எதுக்காக இதை மறுபடியும் சொல்கிறேன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஈக்குவல் டு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்களா, நேரம் மிஸ்டேக் இருந்தால். இல்லைனா நீங்கள் அப்படியே எங்க கூட ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் இண்டெக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்மளோட அரே மேப் ஏரியா எங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். F4 கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துறேன். ரோ நம்பருக்கு நான் வந்து மேட்ச் கொடுக்கணும். ஸோ நான் மேட்ச் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ எனக்கு இங்கே இருக்குது. லுக்கப் வேல்யூ என்ன நமக்கு ரோது. ஸோ அது ஏஎஸ்பிஎன் நம்பர், அது இங்கே இருக்குது. அது இங்கே நம்ம டைப் பண்ணுவோம், அதுதான் இங்கே வரும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இது கீழெல்லாம் மூவ் பண்ண போகிறதில்ல. ஸோ செல் ரெஃபரன்சிங் வந்து நான் கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 2 பக்கம் மூணாவது சைடு கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மூவ் பண்ண போகிறது இல்லைனால. அண்ட் லுக்கப் அரே இதுக்கான வேல்யூ எங்கே இருக்குது, நமக்கு இதுக்கான வேல்யூ இதோ இங்கே இருக்குது. ஸோ இதான் செலக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம மேப் அரே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. நெக்ஸ்ட் F4 கொடுத்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்து 0 கொடுத்து நான் எக்ஸாக்ட் மேட்ச் எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலம் நம்பருக்கு போகிறோம். கமா கொடுத்து நெக்ஸ்ட் காலம் நம்பருக்கு போகிறேன். இப்போ நான் மேட்ச்னு கொடுத்து இப்போ காலம்கான லுக்கப் வேல்யூ. இப்போ காலம்கான லுக்கப் வேல்யூ நம்ம எதை எடுக்கிறோம், டைட்டில். ஏன்னா அதுதான் மேலே காலமில் இருக்குது அங்கே டேட்டா சோர்ஸில். ஸோ அதை எடுத்து நான் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை கீழேயும் இல்லை சைட்லேயும் எங்கேயும் மூவ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் வந்து அப்சல்யூட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இதோட லுக்கப் அரே அது எங்கே இருக்குது, நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு மேலே போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள் தேர்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். மேட்ச் டைப் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் இண்டெக்ஸ் ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ராக்கெட்டில். இப்போ நான் என்ட்ரு தரேன். இப்போ எனக்கு எரர் வருது பிகாஸ் நான் வந்து இங்கே இஎஸ்பிஎன் நம்பர் எதுவும் கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம இதே கொடுப்போம். இதை எடுத்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ஆத்தர். நீங்கள் என்ன நினைக்கலாம், இதை காப்பி பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணால் வராதா? எஸ் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், செல் ரெஃபரன்சிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து மாற்றணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, கண்ட்ரோல் C கொடுத்துருங்க. மறுபடியும் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு கண்ட்ரோல் V கொடுங்க. நெக்ஸ்ட் செல் ரெஃபரன்சிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க எதுக்கு வேணுமோ. இப்படி மூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆத்தர் இல்லை. ஸோ அதனால் ஆத்தர் இல்லைன்னு மாதிரி வந்துருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இ ப்ரைஸ்க்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. செல் ரெஃபரன்சிங்கை இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. எனக்கே இங்கே ருபீஸ் சைன் வருதுன்னா நான் இங்கே வந்து அக்கௌண்டிங்கில் கொடுத்துருக்குறேன் ஃபார்மேட்டிங். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக்ஸில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்ல ருபீஸ் சைன் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பேஜஸ் பார்க்குறோம். பேஜஸ்க்கும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுங்க. நெக்ஸ்ட் செல் ரெஃபரன்சிங்கை வந்து நான் மாற்றிக்கிறேன் பேஜஸ்க்கு. எல்லாத்துக்குமே வந்து சேம் இதே தான் இருக்க போகுது. நமக்கு இந்த தான் மாறுப்போம். ஸோ நல்ல இதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இருக்கிறேன் 558 பேஜஸ்னு நமக்கு கரெக்டாக காமிக்குது. ஓகே, இப்போ வந்து சப்போஸ் இங்கே ஏதாவது நம்பர் தப்பாக டைப் பண்ணாலோ இல்லை நம்பர் இல்லைனாலோ எனக்கு இங்கே வந்து எரர்ஸ் காமிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு சிம்பிளான ஃபார்முலா சொல்கிறோம் பாருங்கள். இப்போ அது எரர் வரப்போகுது. ஸோ என்ன எரர், NA எரர். அதனால நீங்கள் வந்து இங்கே ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இங்கே இஃப் NA அதே காமிக்கிது பாருங்கள். இஃப் NN டைப் பண்ணி டேப் கொடுத்துருங்க. அதாவது எந்த வேல்யூ, இந்த வேல்யூ வந்து NAவாக இருந்தால், அதாவது NA எரர் வந்தால் எனக்கு எப்படி வரும்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறது இதில். ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி வரணும், அதாவது ப்ளீஸ் என்டர் த கரெக்ட் EASBN நம்பர், அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணிடுங்க. டபுள் கொட்டேஷன் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அது டெக்ஸ்ட்டாக ரெஃபர் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ட்ரு தரேன். இப்போ ஏதாவது எரர் வந்தால் எனக்கு அந்த மாதிரி காமிக்கும். இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இங்கே எனக்கு அந்த மாதிரி காமிக்குது. ஆனால் இந்த இடத்துலலாம் வந்து எனக்கு அது காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல மட்டும் காமிச்சா போதும். அண்ட் இங்கே இருக்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியக்கூடாது. சேம் இப்போ நம்ம மேலே யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் எம்டியாக விட போகிறோம். ஸோ இஃப் NA அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே எம்டிக்கு என்ன மென்ஷன் பண்ணோம், 2 டபுள் கொட்டேஷன் அந்த மாதிரி கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன்.
ஸோ எனக்கு எம்டியாக இருக்கும். ஸோ இதுக்கும் நான் வந்து சேம் அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இதெல்லாம் எம்டியாக இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது வேல்யூ வந்து செட் பண்ணாமல் தான், இப்போ பாருங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அது நான் எடுக்கிறேன், அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துருச்சு. சப்போஸ் அதில் ஏதாவது எரர் இருந்தாலோ இப்போ இல்லை ஏதாவது மிஸ் ஆனாலோ நமக்கு வந்து இங்கே ப்ளீஸ் என்டர் கரெக்ட் எஸ்பி நம்பர் அந்த மாதிரிலாம் காமிச்சிரும். நம்ம இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். நமக்கு வந்து இது பார்க்க உங்களுக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது பழகிரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அதையும் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்றனால நான் செஞ்ச ஃபார்முலாவே மறுபடியும் வித்தியாசமாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பிகாஸ் நீங்கள் இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.